ரகசியம். வணக்கம். இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லா செலவையும் கோவில் நிர்வாகம் ஏத்துக்கோன்னு இப்பதான் சொன்னேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வரேன். நல்லது. விசிட்டிங் ஹாஸ்லயே வந்து பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஏய், டாக்டர் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிங்க. யாரையும் ஸ்ட்ரிக்டா உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே சார். இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது இல்ல? ஆமா அன்புக்கரசன், அதுல ஒரு சின்ன திருத்தம். தவறுகள் நடக்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே வைக்க வேண்டிய இடத்துல சில பேரை வச்சா எல்லாமே சரியாயிடும். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி கேட்டீங்க? எங்க கோயில் குருக்களுக்கு அடிபட்டா நாங்க வந்து பார்க்காம வேற யாரும் வந்து பார்ப்பாங்க. எதை பார்க்க வந்தீங்க அன்புக்கரசன்? குருக்கள் உயிரோட இருக்காரா போயிட்டாரா? இன்ஸ்பெக்டர், ஆரம்பத்துல இருந்து நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரோ என்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லிருக்காங்க போல இருக்கு. இது நல்லதுக்கு இல்ல. வீணா என்ன உரசி பார்க்காதீங்க. அன்புக்கரசன், நான் யார் பேச்சையும் கேட்கறவன் இல்லை. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு ஒரு முறை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அதுவும் அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் போதும். இன்ஸ்பெக்டர், நமஸ்காரம். நான் குருக்களோட மச்சனு, கிச்சான்னு பேரு. உங்களுக்கு ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. அத்திம்பேரோட வைத்திய செலவு எல்லாத்தையும் கோவில் நிர்வாகமே ஏத்துக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க குடும்ப சமேதரா 1000 வருஷம் க்ஷேமமா தீர்காயுசா இருக்கணும். இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கல்ல, இப்போது அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்பதானே ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. நம்ம காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியாத. தெரிஞ்சுக்குவாரு. கூடிய சீக்கிரம் தெரிய வைப்போம். சரி, நீங்க கிளம்புங்க. எந்த உதவியா இருந்தாலும் என்ன வந்து பாருங்க. செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாம தைரியமா இருங்க. எவ்வளவு ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க குருக்களை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அப்புறம் இன்ஸ்பெக்டர், குருக்கள் கண்ணு திறக்கிறதுக்கு 2-3 மாசம் அவன் பேசிக்கிறாங்க. அவர் கண்ணு திறந்தாதானே கேஸ். அது வரைக்கும் நீங்க இருக்கணுமே இந்த ஊர்ல. அவசரப்படாதீங்க அன்புக்கரசன். குருக்கள் தான் கண்ணை திறக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். ஆனா அவரை குத்துன 2 பேரும் நல்ல கண்டிஷன்ல என் கஸ்டடியில தான் இருக்காங்க. இன்னும் பேரும் வீட்டு நம்பர் தான் பாக்கி. அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் போலீஸ் தன் கடமையை ஊருக்கு தெரியற மாதிரி செய்யும். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்ல யார் யார் தூக்கமும் நிம்மதியும் கெடுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் மிஸ்டர் அன்புக்கரசன் நிச்சயமா இந்த ஊர்ல தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப நல்லது. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டா நான் வந்து பாருங்க. வாங்கடா.
ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம், ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, ரைட்ரே, யோ ரைட்ரே, என்னாச்சு? ஐயா வந்துட்டீங்களா ஐயா? 10-15 பேர் வந்தாங்க ஐயா. நான் யாரு என்னன்னு கேட்டப்ப என்ன அடின்னு அடிச்சு போட்டுட்டு என் முகத்துல எதையோ ஸ்ப்ரே பண்ணாங்க ஐயா. அப்படியே நான் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் ஐயா. லாக்கப்பில் இருந்த 2 கைதிங்களை வெளியில கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. ஹலோ, ஆம்புலன்ஸ், டவுன் ஸ்டேஷனுக்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. போய். நீ தப்பிச்சு போல? இல்லைங்கய்யா, ஏன்? எனக்குன்னு வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே இல்லை. நானே ஒரு பிளாட்ஃபாரம் கேஸு. அப்படியே போனாலும் நீங்கள் பிடிச்சிட போகிறீங்க. இங்கே எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் என்னை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட போகிறீங்க. இதை விட பெரிய இடத்துக்கு போகிறேன். அங்கே என் கூட்டாளிங்க வேறு இருப்பாங்கல்ல. வேலைக்கு சோறு, வாரத்துக்கு ஒரு படம் வேற போடுறாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னையா வேணும்? நான் எதுக்குங்கய்யா வெளியே போனோம்? போய் என்னத்தை வெட்டி முறிக்க போறேன்? அவனுங்களை பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுவோங்கய்யா. குட் மார்னிங் சார். ரைட்ரேங்க சார், அவர் காலையிலேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு போயிட்டாரு. எஸ்ஐ நேற்று ஸ்டேஷனை அடிச்சு உடச்சவங்கள பற்றி ஏதோ துப்பு கடிச்சு அதை பற்றி விசாரிக்க போயிருக்காரு சார். என் 8 வருஷ சர்வீஸ்ல இப்படி அசிங்கம் நடந்ததே இல்லை. அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, பீஸ் பீஸ் ஆக்குது. மொட்டாமையா போயிடுவானுங்க ராஸ்கல்ஸ். நீ போய. சார், என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? அது வந்து சார், கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போயிருக்காங்க. என்ன எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தனை கூடவா பிடிக்க முடியல? சார், அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா அவனுக்கு பிடிச்சிங்க. ஷோ இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா சரியான டோஸ் வாங்குறாரு போல இருக்கு. எஸ் சார். என்ன இன்ஸ்பெக்டர், மேல் இடத்துல இருந்து திட்டுறாங்களா? ப்ரெஷர் வேற அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர், ஒரு பக்கம் பாடிக்குள்ள பிளட் ப்ரெஷர். ரொம்ப பாவம் சார் நீங்க. வேண்டாம் அன்புக்கர் சார், மரியாதையை பாடு. இதுக்குதான் அவசரப்பட்டு அதிரடியா நடந்துக்காம ஆள் பார்த்து பொறுமையா டீல் பண்ணணும்னு சொல்றது. அம்மா போன்ல யாரு? ஏசியா டிசியா? என்ன சொன்னாங்க? எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா? என்ன சாரை பார்த்தா இப்போ ரொம்ப பாவமானடா. பாதி வாழ்க்கைய டிரான்ஸ்ஃபர்லயே கழிச்சிருவீங்கன்னு பேசிக்கிறாங்க. விசாரிச்ச சாருக்கு புள்ள குட்டி கூட இல்லைன்னு தெரிஞ்சது. வைஃப் கூட அதை டைவர்ஸ் பண்ணிட்டு அம்போரும் விட்டுட்டு போயிடுச்சாங்க. தனிக்கட்டல்ல, அதான் இந்த துள்ளு துள்ளுது. டேய், சார் வர ரொம்ப சூடு பாட்டிடா. எண்ணெய் தேய்ச்சி மாலிஷ் பண்ணிக்கிறீங்களா? சூடு போயிடும். எண்ணெய் தேய்ச்சி விட நிறைய பேர் இருக்காங்க.
டேய் நம்ம மாலிஷ் மல்லிகாவை சாயந்தரம் சார் வீட்டுக்கு அனுப்பு. அன்புக்கரசு, நீ ரொம்ப அதிகமா பேசுற. சார் சூடு தெரிஞ்சதுன்னா கோவம் குறைஞ்சதுமேன்னு சொன்னேன். இந்த பாரு, நீ உன் எல்லையை மீறி போயிட்டு உன் பொம்மாத்து வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நான் உன்கிட்ட வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். நான் மரியாதை கொடுக்கறது உன் பதவிக்கு, உனக்கு இல்லை. டென்ஷன் ஆகாதீங்க சார், ரிலாக்ஸா இருங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அது கோவம் தான் சார். என்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. என் ரிவால்வர் எப்போ லோடாகி தான் இருக்கும். எடுத்தா ஷூட் பண்ணாம வைக்க மாட்டேன். மிஞ்சி போனா ஒரு புல்லட் வேஸ்ட். 6 மாசம் சஸ்பென்ஷன். பரவாயில்ல, வாய்ஸ் கெட்டினா இங்க இருந்து திரும்பி பார்க்காம போயிடு. உன் பம்மாத்து வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. கிளம்பு. வேண்டாம் பெருசு, பேசாம போயிடு. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. இன்ஸ்பெக்டருக்கு வச்ச லாப்பு என்கிட்டே விளையாட்டு காட்டுறான். என்ன ஆகும்? உங்களை பத்தி தெரியலண்ணா அவனுக்கு. இது வேற ஆரம்பம் தான்டா, இனிமே பாரு. ஏய், என்னடா எழுதிருக்கு? தெரியலண்ணா. வாடா. ஏய், என்னடா அது? ஏய், என்னடா கன்றாவி இது? எவன்டா நம்ம வண்டியில இப்படி பண்ணது? இவ்வளவு நேரம் நாங்களும் உங்க கூட தானே வண்டியில இருக்கோம். நிக்காம நீ ஏன்டா வந்த? எவன்டா எழுதிருப்பா? அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தேன். இப்பதானே எவனோ என் வண்டியில கை வைக்கிற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? அதானே தெரியல. அண்ணே, அங்க ஒரு கிறுக்கன் கிரிக்கெட் இருக்கான் பாருங்க. அவன் வேலையா தானே இருக்கும். பைத்தியக்கார பைலட். நாசமா போயிருவனே. ஓ ஓ அழிஞ்சு போயிருவனே. சிவன் சொத்து மேல ஆசைப்படாத. ஓ சிவன் சொத்துக்கு ஆசைப்படுற நீ உன் குடும்பமே நாசமா போயிரும். ஓ ஓ அண்ணா சொல்லுங்க, அவனை காலி பண்ணிடுறேன் நானு. ஏய், இருடா. ஓ சொன்னா கேளு. போயிரு. ஓ அன்புக்கரசன், ஓ ஓ போயிரு. சிவன் சொத்துக்கு ஆசைப்படாத. போயிடுங்கிறது. ஓ ஓ போயிரு. போடா. ஏன் நிக்கிற? ஓ சிவனோட
அடிச்சிருவான் உன்னை. போ போன்னு சொல்றேன்ல. சிவன் சொத்துக்கு ஆசைப்படாத. போ போ போடா போ போ. என்ன அன்பு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க? நீங்க தான் பொறுமையின் சிகரமாச்சு. ஏதோ ஒரு பைத்தியம் தெரியாம உன் வண்டியில கிறுக்கிடுச்சு. அதுக்கு போய் சார் அனாவசியமா பேசாதீங்க. டேய் ஜால்ரா, வாய முடுறா. ஒரு பைத்தியக்காரனை போய் அடிக்க போறீங்களே அன்பு? வண்டியில தானே கிறுக்குனா? வாட்டர் வாஷ் பண்ணா சரியா போயிடுது. அதான் தடி மாடு மாதிரி இத்தனை பேர் இருக்காங்களே, வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தானே சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்கள விட்டு கழுவு சொல்ல வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர் வேண்டாம், நான் ரொம்ப சூடா இருக்கேன். சூடா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் ஆள் இருக்காங்க நீங்களே. டேய் உங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்கடா. சார் டேய் இப்ப இடம் சரியில்லை, உரசாதீங்க இன்ஸ்பெக்டர். உரசுனவங்களை நான் விட மாட்டேன். உங்களை எங்க எப்ப எப்படி சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே. அப்போ தெரியும் உங்களுக்கு நான் யாரு. जल्दी पानी लेके आओ। भैया भैया हॉस्पिटल போலாமா भैया? भैया भैया क्या हुआ? कुछ नहीं भैया। आर यू ऑल राइट? ठीक है भैया। समथिंग डिस्टर्ब मी। எனக்குள்ள ஒரு விஷன், அந்த விஷன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னமோ தெரியல, நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் நமக்கு நடக்காம போயிடுமோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கோயிலை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும். இங்க ஸ்டே பண்றது நமக்கு நல்லதில்லை. சரி பையா, நமக்கு கிடைச்சிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்காவது கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? நோ 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 நோ, சான்ஸே இல்லை. எனக்கு கிடைச்ச அந்த லிங்க் வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. फिर वो कैसे समझा नहीं? கதிர், எனக்கு என்னமோ அந்த கோவில் ட்ரஸ்ட் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா கதிர், இந்த விஷயம் அந்த ட்ரஸ்டிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒண்ணு, அந்த
சேடு இருக்கானே, அவன் ட்ரஸ்டி மூலமா எப்போனாலும் கோயிலுக்குள்ள போலாம் வரலாம். அவனுக்கு அக்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இனி நாம டிலே பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டு கும்பகோணத்தை விட்டு நாம எஸ்கேப் ஆயிடணும். இனிமே எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. அந்த பாக்கெடு எல்லாரும் படுங்க, போங்க. போன்னு சொல்றேன்ல, போடா. நீயும் போடா. भैया are you all right? all right. ठीक है भैया, गुड नाइट. கணேஷ் भैया நான் உள்ள ஒன்று பட்டுக்கிறேன். ஓகே भैया. இங்கே என்னால் முடியல, ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது. ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.